ரெண்டு பக்கமாக வந்து இருக்கும் போது கூட இங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த காருங்க கொஞ்சம் அதிகம். நீங்கள் அந்த பிரிட்ஜு கீழே நீங்கள் அந்த டேர்னிங் போகிற இடத்துலையே ரொம்ப ஷார்ட்டாகவே தான் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அவங்க வந்து நிற்க ஏற்கனவே ஹெவியாக தான் இருந்தது. இப்போ வேற இவங்க வேற அதை வேற ஒன் வே ஆக்க தொட்டு தான் இந்த மாதிரி ஹெவியாக இருக்கு. ஓகே, இதுக்கு என்ன பண்ணணும் கவர்மெண்ட்டு கொஞ்சம் அந்த இடத்த கொஞ்சம் அந்த கீழே இருக்கிற இடத்த கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக ஆக்கலாம். இல்லை மேலே இருக்கிற பிரிட்ஜே நல்லா கொஞ்சம் அகலமாக ஆக்கினாலே வந்து போதும். ஏன்னா இந்த சைடு உங்களுக்கு இந்த சைடு ஃபுல்லாக நீங்கள் எடுத்தாங்களே இந்த காருங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கிற ஏரியா. அவங்க அப்படி இங்கேருந்து டேர்ன் பண்ணி இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். முக்கால்வாசி உங்களுக்கே அங்கே இந்த இடம் வந்து தெரியும். அந்த இடத்துல ஒரு 2 கார் போயிட்டு வந்து என்னாலே ஃபுல் இதுவாகிடும், டிராஃபிக் ஆகிடும். இத்தனை கார் வந்து போத்துட்டு தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக இருக்குது. ஆமாம், ஏன்னா ஏற்கனவே அந்த இடத்துல கொஞ்சம் மால்ஸு அந்த இடமே கொஞ்சம் கேப்பில் இருக்குது. பிரிட்ஜும் ரொம்ப வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ அந்த இடத்த அவங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக ஆக்கினாங்கன்னா எல்லா காரும் சூப்பராக போகும். நான் டெய்லி ரெண்டு தான் போகிறோம். நேற்றுலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நேற்றுலேருந்து ஒன் வே ஆகிட்டாங்க. அப்புறம் டெய்லி 2 வழி போயிட்டு வருவாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டார் ரோடு. அது 2 வே தான் இருந்துச்சு முன்னாடி. இப்போ திடீர்னு என்னத்தில் 1 வே பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு போகிறதுக்கு. காலையில் எப்பவுமே ஆமாம், காலை டிராஃபிக் அது எப்பவுமே. ஈவினிங் டைம்லேயுமே ஈவினிங் டிராஃபிக் அப்படி ஆகும். டோட்டலாகவே இது 1 வேவாக மாற்றிட்டாங்களா? ஆமாம், நேற்றுலேருந்து மாற்றிருக்காங்க. முதல்ல மாற்றிருக்காங்க. நேற்றுலாம் போயிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா 1 வே ஆகிட்டா ஃபுல்லாக. அது ஆழ்வார்பேட்டை பிரிட்ஜு கிட்ட இப்போ ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. என்ன காரணம்? இது 1 வே ஆக்குனதுனால தான் காரணம். இது சில டைம் 2 டபுள் வே ஆக்குனாங்கன்னா கிளியராக இருக்கும். சில டைம் 1 வே ஆக்க பிரிட்ஜு கீழே விட்டுருந்தாங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகுது அடிக்கடி. எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது. எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது. பிரிட்ஜு கீழே விட மாட்டேன்றாங்க எப்பவுமே. பிரிட்ஜுக்கு மேலே விட்டாங்கன்னா பாதி பிரச்சனை தீர்ந்துது. பிரிட்ஜுக்கு மேலே விடாமல் சில டைம் கீழே விட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை.